இன்னைக்கு வந்து சபையில வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு குரூப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு தான் காரணம்னு சொல்லிட்டு, பிசாசு, 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 பிசாசுன்னு எல்லாத்துக்கும் பிசாச கொண்டு வந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? காலையில எந்திரிச்சு இட்லி சரியா வேகலன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட யாரு காரணம்ன்றுவாங்க இட்லிக்கு. பிசாசு தான் காரணம். இட்லிக்கு காரணம் பிசாசு கிடையாது. கரெக்ட்டா உளுந்தையும், அரிசியும் கரெக்ட்டா போட்டு அரைக்கணும். அப்பன்னா இட்லி கரெக்ட்டா வரும். இதுக்கெல்லாம் பிசாச கூட்டு வரக்கூடாது. எல்லாத்துக்கும் பிசாச கூட்டிட்டு வந்துருவாங்க. இன்னொரு குரூப் வந்து எப்படி இருக்குன்னா, அதையும் பார்த்துருக்கேன். 2 குரூப்லயும் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் பேசுறேன் கூட. பிசாசுன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்றாங்க. அப்படின்னா பிசாசுலாம் கிடையாது பிரதர். அது வந்து புதிய உடன்படிக்கையில அவன் சுத்தமா கிடையாது பிரதர். அவனுக்கு வந்து இங்க ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும், பிராக்டிக்கலா யோசிக்கணும். ஸோ இப்போ எந்த குரூப் தான் நம்புறது? நான் என்ன சொல்றேன், எந்த குரூப்பையும் நம்பாதீங்க. பைபிள் என்ன சொல்லுது அதை நம்புங்க. ஆவிக்குரிய மண்டலத்துல நமக்கும் பிசாசுக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு. அதான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ன்றாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு பயந்துறாதீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு நான் என்ன பார்த்துருக்கேன்னா 24 ஹவர்ஸ் உட்காந்து இயேசு நாமத்துல பிசாசை கடந்து கொள்கிறேன், இயேசு நாமத்துல பிசாசை கடந்து கொள்கிறேன், இயேசு நாமத்துல பிசாசை கடந்து கொள்கிறேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள பிசாசு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் சில பேருக்கு இந்த பிசாசை அட்டாக் பண்ணுது கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா பார்த்துருக்காங்க. அதனால தான் பேசுற அந்த மெசேஜ் அதுக்கு தான். அட்டாக் பண்ணாம இல்லை. பிசாசு வந்து என்ன பண்றான்னா, ஒரு ரட்சிக்கப்பட்டவனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்றானே தவிர அவன் என்ன பண்ண முடியாது, பொசஸ் பண்ண முடியாது. பொசஸ்னா உள்ள இருக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ்னா என்னது, வெளியில இருந்து இதை நீ செய், இதை நீ செய், இதை நீ செய் அப்படின்னும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ஒரு செய்தி பேசியிருந்தேன். அந்த செய்தியோட இதை போடுங்க. பிசாசை எதிர்க்கும் ஆயுதங்கள், வெப்பன்ஸ் டு ரெசிஸ்ட் த டெவில்னு ஒரு செய்தி பேசியிருந்தேன். எபேசியர் 6ல் அந்த ஆர்மர் ஆஃப் காட் இருக்குல்ல, அந்த தேவனுடைய சர்வ ஆயுதம், அதை வைத்து நான் பேசியிருந்தேன். அதை வைத்து நீங்க எப்படி வந்து பிசாசும் பிசாசின் தந்திரங்களையும் நீங்க எப்படி எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்ற காரியத்தை பேசியிருந்தேன். ஸோ அதுக்கு தொடர்ச்சியா இன்னும் சில காரியங்களை பேசணும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு. இன்னும் சில காரியங்கள், ஏன்னா அன்னைக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. சில காரியங்களை பேசியிருந்தேன். போன வாரம் வந்து கம்யூனியன் பத்தி பேசியிருந்தேன். சுகமாக்கும் திருவிருந்து, ஹீலிங் கம்யூனியன். ஸோ அதையும் பாருங்க. இது வந்து போன வாரம் கம்யூனியன் வந்து போன வாரம் பேசினது. அது முந்தின வாரம் வந்து இந்த பிசாசை எதிர்க்கும் ஆயுதங்கள். ஸோ அதையும் நீங்க பாருங்க, பார்க்கலன்னா அதையும் பாருங்க. ஸோ தட் இன்னைக்கு பேசுறது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஸோ நீங்க அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். ஸோ நம்ம திரும்பவும் வந்து எபேசியர் 6ல இருந்து படிக்க போறோம். எஃபிஷியன்ஸ் 6 எடுத்துக்கோங்க. எபேசியர் 6 10, 11, 12 வசனம். எஃபிஷியன்ஸ் 6, 10, 11, 12. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Amen. Finally, my brethren, be strong in the Lord and in the might of his and in the power of his might. Put on the whole armor of God, that you may be able to stand against the wiles of the devil. For we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the heavenly places. Amen. ஸோ இதை இந்த ஆர்மர் ஆஃப் காட் எப்படி யூஸ் பண்ணணும், தேவனுடைய சர்வாயுதத்தை எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசிட்டேன் அந்த செய்தியில. நீங்க அதை போய் பாருங்க, பிசாசை எதிர்க்கும் ஆயுதங்களை பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, எதற்காக இது நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு, why was this written to the church, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஸோ இன்னைக்கு வந்து சபையில வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு குரூப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு தான் காரணம்னு சொல்லிட்டு, பிசாசு, 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 பிசாசுன்னு எல்லாத்துக்கும் பிசாசை கொண்டு வந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? காலையில எந்திரிச்சு இட்லி சரியா வேகலன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட யாரு காரணம்ன்றாங்க இட்லிக்கு. பிசாசு தான் காரணம். இட்லிக்கு காரணம் பிசாசு கிடையாது. கரெக்டா உளுந்தையும் அரிசியும் கரெக்டா போட்டு அரைக்கணும். அப்பனா இட்லி கரெக்டா வரும். இதுக்கெல்லாம் பிசாசை கூட்டு வரக்கூடாது. எல்லாத்துக்கும் பிசாசை கூட்டிட்டு வந்துருவாங்க. இவங்க செய்யாத வேலைக்கெல்லாம் யாரை கூட்டிட்டு வந்துருவாங்க? பிசாசை கூட்டிட்டு வந்து, பிசாசு தான் பிரதர் சாம்பார்ல உப்பு போடாம தடுத்துட்டான் பிரதர், பிசாசு தான் பிரதர் அதை பண்ணிட்டான் பிரதர். அதுதான் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொன்னாரு ஒரு மெசேஜ்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, யூஸ்வலா அந்த சண்டே சவுண்ட் சிஸ்டம்ல வந்து ப்ராப்ளம் வரும். சர்ச்சில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே பாருங்க, பிசாசு சர்வீஸ் ஆராதனை நடத்த விடாமல் பிசாசு நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு பாஸ்டர் சொல்லிடுவாரு. அதுக்கு அந்த பாஸ்டர் சொல்றாரு, சவுண்ட் சிஸ்டம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வேற நல்ல சவுண்ட் சிஸ்டம் வாங்குங்க, எல்லாத்துக்கும் பிசாசு கூட்டிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. இப்போ நம்ம மீட்டிங்ல கூட சில நடுவில் ஏதாவது வீடியோ போட சொன்னா நம்ம அட்மின் வந்து சரியா போட மாட்டாரு. இப்போ அவரை பிசாசுன்னு சொல்ல முடியாது பாருங்களேன்.
அவரு போன வாரம் கூட ஒரு வீடியோ போட சொன்னா ஆடியோ இல்லாம வீடியோ மட்டும் போடுறாரு. இப்ப நான் என்ன சொல்றது, அவருக்குள்ள பிசாசு போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு குரூப் வந்து எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசு பிசாசுன்னு பிசாசுடும். இன்னொரு குரூப் வந்து எப்படி இருக்குன்னா, அதையும் பார்த்துருக்கேன். 2 குரூப்லயும் நான் பார்த்துருக்கேன். நான் தான் பேசுறேன் சொல்றேன். பிசாசுன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னு பாத்தீங்களா? பிசாசுலாம் கிடையாது பிரதர். அது வந்து புதிய உடன்படிக்கையில அவன் சுத்தமா கிடையாது பிரதர். அவனுக்கு வந்து இங்க ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும், பிராக்டிக்கலா யோசிக்கணும். இப்படி பார்த்திருக்கீங்களா? நீங்க இந்த மாதிரி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து பிசாசு பண்றான் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிசாசுன்னு ஒரு ஆளே கிடையாதுன்னு பேசுற ஆள்லாம் இருக்கு. அது கிறிஸ்தவங்களே சொல்றேன். நான் பிலீவர்ஸ் விட்டுருங்க, ஏத்திஸ்ட் விட்டுருங்க. கிறிஸ்தவர்களே இப்படி சொல்றாங்க. 2 குரூப் இருக்கு. சரிங்களா? சோ இப்போ இப்போ எந்த குரூப்பை தான் நம்புறது? அது ஒரு கொஸ்டின். எந்த குரூப்பை தான் நம்புறது? நான் என்ன சொல்றேன், எந்த குரூப்பையும் நம்பாதீங்க. பைபிள் என்ன சொல்லுது அதை நம்புங்க. ஆமென். இந்த செய்தியை நான் வந்து பைபிள் படிச்சு, வேதத்துல இருந்து படிச்சு, அதுல இருந்து வெளிப்பாடு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இதை பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு குரூப் சொன்னாங்க, இந்த குரூப் சொல்லிச்சு, அந்த குரூப் சொல்லிச்சு நம்பல. என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காரியங்களை வைத்து நான் அப்புறம் இதெல்லாம் காரியங்கள்லாம் படிச்சு, இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு ஆண்டவர் என்னோட பேசி தான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான் உலகத்துல. சரிங்களா? பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான் உலகத்துல. ஆனா அவனை பார்த்து பெருசா பயப்பட வேண்டான்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமென். He is there, but I don't have to be afraid of him. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, இருக்கான்னா அப்ப பயப்படணும். ஐயோ அப்ப இருக்கான்னு சொல்லி பயத்திலே வாழ்வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நற்செய்தி கொடுக்குறேன். யூ டோன்ட் ஹேவ் டு பி அஃப்ரேட் ஆஃப் ஹிம். ஆமென். சோ இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு பெரிய கேள்வி வந்து விசுவாசிகள் மத்தியில, கிறிஸ்டியன்ஸ் மத்தியில இருக்கிற ஒரு கேள்விகள் என்னன்னா, பிரதர், ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு பிசாசு பிடிக்குமா? இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. கரெக்டா? கேன் a Christian be oppressed by the devil or be possessed by the devil? ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன வரும்? பிசாசு பிடிக்குமா இல்ல பிசாசின் தொந்தரவுகள் இருக்குமா அப்படின்றாங்க. அதை தான் இன்னைக்கு மெயினா பார்க்க போறோம். ஏன்னா இதுல நம்ம கிளியர் ஆயிடணும். சரிங்களா? இது எப்படி என்ன வேதம் சொல்லுகிறதுன்னு பார்க்கணும். சோ முதலாவது வந்து இந்த எபேசியர் 6 வந்து பாத்தீங்கன்னா, இந்த புக் ஆஃப் எபிஷியன்ஸ், the whole book of எபிஷியன்ஸே வந்து சபைக்கு எழுதின ஒரு நிருபம் தான். It is not written to a non-believer. It is written directly to the believers in the Church of Ephesus. அதனாலதான் அவரு புக் எழுதும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார்? முதல் வசனம் போடுங்க. எபேசியர்ல 1:1 அந்த வசனம் போடுங்க. Ephesians 1:1. Paul, an apostle of Jesus Christ, by the will of God, to the saints who are in Ephesus and faithful in Christ Jesus. சிஸ்டர் நீங்க படிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. So it is written to believers. It is written to the saints. We are the saints and we are the believers in Christ Jesus. நமக்காக எழுதப்பட்டதுதான், விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதுதான். சோ விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அவர் என்ன எழுதுறாருன்னா, முழு சர்வாயுதத்தையும் நீ என்ன பண்ணா தரித்துக்கொள். அவிசுவாசிக்கு எழுதல பாருங்க. இத அவிசுவாசிக்கு போய் சர்வாயுதம்னா என்னன்னு கேட்பான். நமக்கு தான் எழுதுறாரு. முழு சர்வாயுதத்தையும் put on the whole armor of God. 11வது வசனத்தை போடுங்க. 6:11 படிங்க சிஸ்டர். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசோட தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்காக தேவனுடைய சர்வாயுதம், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது, புட் ஆன் தி ஹோல் ஆர்மர். முழு சர்வாயுதத்தையும் போடுங்க. ஒரு பாட்டை மட்டும் போடாதீங்கன்றார். ஹெல்மெட்டை மட்டும் மாட்டிக்காத, வெறும் பிரஸ்ட் பிளேட்டை மட்டும் மாட்டிக்காத, மார்க்கவுஸை மட்டும் மாட்டிக்காத, இல்ல வெறும் வந்து பட்டயத்தை மட்டும் வச்சுக்காத. புட் ஆன் தி ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். யாருக்கு சொல்றாரு? உங்களுக்கும் எனக்கும் எழுதப்படுது. ஹல்லேலூயா. That means there is a battle that is going on in the spiritual realm between us and the devil. Amen. ஆவிக்குரிய மண்டலத்துல நமக்கும் பிசாசுக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு. அதான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ன்றாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பயந்துறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, 24 hours உட்காந்து இயேசு நாமத்துல பிசாசை கடத்திக் கொள்கிறேன், இயேசு நாமத்துல பிசாசை கடத்திக் கொள்கிறேன், இயேசு நாமத்துல பிசாசை கடத்திக் கொள்கிறேன். அவங்க வாழ்க்கையில அதிகமா உச்சரித்த வார்த்தை வந்து இயேசு என்ற நாமம் கிடையாது, பிசாசு என்ற நாமமா தான் இருக்கும். பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் பிசாசை கடத்திக் கொள்ற ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 24 hours. இயேசுவோட நாமத்தை விட பிசாசோட நாம ஜாஸ்தியா சொல்லிருப்பாங்க. அவங்க புருஷன்ட்ட கேட்ட சொல்ல, என் பேரை கூட சொல்ல மாட்டாங்க, பிசாசு பேர் பிசாசு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி சொல்லல, நல்லா கேட்டுக்கோங்க, அப்படி சொல்லல. ஒரு விசுவாசி வந்து எப்பவுமே he has an upper hand. ஆமென். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஒரு பிலீவருக்கு வந்து எப்பொழுதுமே வந்து he is at an advantage.
யூ ஆர் நெவர் அட் அ டிஸ்அட்வான்டேஜ். இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்லயே வந்து நீங்க தான் வந்து மேல இருக்கிறீங்க, பிசாசு உங்களுக்கு கீழே தான் இருக்கான். ஈக்குவல் வார்ஃபேரே கிடையாது. ஈக்குவல் என்னதுங்க? அவனு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல வரான், ஈக்குவல் எபிலிட்டியில வரான், ஈக்குவல் பவர்ல வரான் அப்படின்னு நிறைய பண்ண வச்சிருக்கான். பிசாசு பிசாசுன்றாங்க. நல்லா யோசிப்பேன், ஏங்க இப்படி பயப்படுறீங்க? அவன் அவன் அடிக்கப்பட்ட நாயோட மோசமான நிலைமையில இருக்கிறான். அவனை பார்த்து ஏன் அப்படி பயப்படுறீங்க? ஹி இஸ் அட் அ வெரி இன்ஃபீரியர் லெவல். உங்களோட ரொம்ப பல மடங்கு கீழே இருக்கிறாங்க. அவன் பாருங்க, இந்த எஃபிஷியன்ஸ் புக் ரொம்ப அருமையான புக்கு. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, ஒரு இது எடுக்க போறேன் ஸ்டடி. கண்டிப்பா அதை எடுக்க போறேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எஃபிஷியன்ஸ் ஸ்டடியில. இந்த எஃபிஷியன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல பவுல் வந்து உங்களோட பொசிஷனை சொல்றாரு பாருங்க. எபேசியர் 1:22. 1:22 படிங்க சிஸ்டர். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபையை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்துடலாம். He has made the church head over all things. All thingsனா அதுக்குள்ள பிசாசும் வருது. ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். 21வது வசனம் படிங்க சிஸ்டர். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஓகே, சோ எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்பட்டிருக்கா. துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இம்மையிலும் சரி, அதாவது இப்போ மட்டும் இல்லாம மறுமையில அடுத்தது கம்மிங் ஏஜ்லயும் சரி, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழே வச்சிருக்காராம். அவருடைய பாதம் எங்க இருக்குது? சரீரத்துல இருக்குது. நாம தான் அவருடைய சரீரமா இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹி இஸ் த ஹெட், வி ஆர் த பாடி. சோ ஃபீட் எங்க வரும்? பாதம் எங்க வரும்? சரீரத்துல தான் வரும். அப்ப அவருடைய பாதத்துக்கு கீழேனா அது யார் கீழே வந்துருச்சு? இப்போ உங்களுக்கு கீழே வந்துருச்சு. சொல்லுங்க, எனக்கு கீழே வந்துருச்சு. பிசாசு இப்ப என் பாதத்துக்கு கீழே இருக்கிறான், நான் அவன் பாதத்துக்கு கீழே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் தலை, நான் சரீரம். அவருடைய பாதத்துக்கு கீழேனா அவருடைய பாதம் வந்து சரீரத்துல தான் அட்டாச் ஆயிருக்கு. அதுக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. துரைத்தண்டங்கள், அதிகாரங்கள் எல்லாமே. நீங்க வாட் எவர் யூ நேம் இட், ஆல் த டிமானிக் ஃபோர்சஸ், டார்க்னஸ் எல்லாமே யார் கீழே வந்துருச்சு? நம்மளுடைய பாதத்துக்கு கீழே வந்துருச்சு. அதுதான் கிறிஸ்துவின் பாதம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு கிறிஸ்தவ நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய 2 கரங்களும் வந்து உங்களுடைய கரங்களே கிடையாது, அது கிறிஸ்துவின் கரங்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, போய் வியாதியஸ்தர் மேல உங்க கைகளை வைங்கள், அப்பொழுது அவர் சொஸ்தமாவார்கள். அவர் என்ன கான்பிடன்ஸ்ல சொல்றாரு? உங்க மேல இருக்கிற கான்பிடன்ஸ்ல இல்ல, அது அவரோட கரம். அதனாலதான் போய் கை வைங்கன்றாரு. புரியுதுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ எனக்கு என்ன வல்லமை இருக்கு பிரதர், எனக்கு என்ன இருக்கு பிரதர், எனக்கு உங்களுக்கு வல்லமே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வல்லமை கிடையாது, ஆனா உங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்துக்கு சகல வல்லமையும் இருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் போய் கையை வைன்றாரு. சோ இப்போ எல்லாத்தையும் பாதத்துக்கு கீழே வச்சாரு, உங்களை பாதத்துக்கு கீழே வச்சாரு. இப்ப பிசாசு டெக்னிக்கலா எங்க இருக்கிறாங்க? உங்களுக்கு கீழே தான் இருக்கிறான். He is not an equal to you. நல்லா புரிஞ்சுக்கோங்க. He is not an equal to you and he is not equal to God also. 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் அவன் வந்து நிகர் கிடையாது, ஆண்டவருக்கும் அவன் நிகர் கிடையாது. நிறைய பேர் வந்து யாருக்கு இப்ப ஆண்டவருக்கு ஈக்குவல்னா பிசாசுனுவாங்க. ராங் ஆன்சர். பிசாசு வந்து ஆண்டவருக்கு ஈக்குவலா ஆக முடியாது. பிசாசு இஸ் நாட் ஈக்குவல் டு காட் and பிசாசு இஸ் நாட் ஈக்குவல் டு யூ ஆல்சோ. இது ரெண்டுமே ராங் ஆன்சர். புரியுதுங்களா? எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காரு, பிசாசுக்கு ஈக்குவல் யாரு? சாரி, ஆண்டவருக்கு ஈக்குவல் யாரு? பிசாசுனுவாங்க. தப்பு. நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் கீழே உட்கார்ந்துருக்கான். அவன் இன்ஃபீரியர் பீயிங், அவன் டிஃபீட்டட் பீயிங். இதுதான் வந்து பவுல் வந்து எபேசிய சபைக்கு எழுதுறாரு. 1வது அதிகாரத்துல எப்படி எழுதுறாரு? எல்லாவற்றையும் பார்த்து கீழ்படுத்திக்கிட்டேன், பிசாசையும் சேர்த்து, அதிகாரம் எல்லாத்தையும் சேர்த்து படித்துட்டு 6வது அதிகாரத்துல எப்படி எழுதுறாரு? ஆனால் உன்னுடைய நான் கொடுக்குற முழு சர்வாதியத்தையும் நீ போட்டுக்கொன்றாரு. ஏன்னா பிசாசு வந்து இப்ப எப்படி வந்து ட்ரை பண்ணுவானா நம்ம கூட வந்து சண்டை போடுறதுக்கு? தந்திரங்கள் மூலமா வருவான். டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. என்ன பண்ணுவானா? தந்திரமா வருவான், ஸ்கீம் பண்ணுவான். வைல்ஸ் ஆஃப் த டெவில் அப்படின்னு வருது. வைல்ஸ் ஆஃப் த டெவில்னா ஸ்கீம்ஸ். சரி, என்ன பண்ணா கிரண் பால தோக்கடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவானா? சரி, என்ன பண்ணா வாழ்க்கையில வந்து பிரச்சனை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? He cannot come directly possess you. அவன் வந்து உங்களை டைரக்டா பொசஸ் பண்ண முடியாது. ஏன் உங்களை வந்து டைரக்டா பொசஸ் பண்ண முடியாதுன்னா, வாங்க 1 யோவான் 4:4, 1 John 4:4.
பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ம் ஜெயித்தீர்கள். ம் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பிள்ளைகளே, நீங்க தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். யூ ஆர் ஆஃப் காட். சொல்லுங்க, நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். நான் தேவனால பிறந்தவன். ஐ ஆம் ஆஃப் காட். நான் உலகத்தில் இருக்கிறவனே ஜெயிச்சிட்டேன். இது நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது. நான் உலகத்துல இருக்கிற சகல பிசாசும் கிரியிலையும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஜெயித்து விட்டேன். ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து உலகத்துல இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். சோ இப்ப 2 ஸ்பிரிட் தான் இருக்குது கான்ஃபிளிக்ட்ல. ஒன்னு ஹோலி ஸ்பிரிட், இன்னொன்னு டிமானிக் ஸ்பிரிட். உங்களுக்குள்ள எந்த ஸ்பிரிட் இருக்கு சொல்லுங்க? ஹோலி ஸ்பிரிட். உலகத்துல என்ன ஸ்பிரிட் இருக்கு? டிமானிக் ஸ்பிரிட். இப்போ ஒரு ஒரு ஈஸி கொஸ்டின் கேக்குறேன். ஹோலி ஸ்பிரிட் கிரேட்டா, டிமானிக் ஸ்பிரிட் கிரேட்டா? ஹோலி ஸ்பிரிட் தான். ஷோரா? இல்ல சில பேர் டிமானிக் ஸ்பிரிட் கிரேட்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் சொல்றேன். ஹோலி ஸ்பிரிட் தானே கிரேட்டு. இப்போ நேத்து நீங்க சப்போஸ் நேத்து தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க. நேத்துக்கு ரசிக்கப்பட்டு நீ ஜூம் மீட்டிங் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். நேத்து தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிட் வந்து ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட்டா இல்ல எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க? எல்கேஜி படிக்கிற ஹோலி ஸ்பிரிட்டா? என்னங்க, என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்க? சும்மா சொல்லுங்க, இது ஒன்றும் தப்பு இல்ல. வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர். அதே பரிசுத்த ஆவியானவர் தான். Amen. இயேசுக்குள்ள இருந்து அதே பரிசுத்த ஆவியானவர் தான். ரோமர் 8:12 என்ன சொல்றாரு? அன்றியும் கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் உங்களில் வாசம் செய்தால். அன்றியும் கிறிஸ்துக்குள்ள இருந்ததுதான். கிரண்பாலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியின் போடல பாருங்களேன். கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் செய்கிறார். அவர் உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். சரிங்களா? சோ கிறிஸ்துக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர். பிசாசின் கிரியைகளை முறியடிக்கிற பரிசுத்த ஆவியானவர். மரணத்தை ஜெயிக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். அந்த வித் காட் தான் ரொம்ப முக்கியம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் மேட்டர் கிடையாது. வித் காட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுப்போம்? when I am with God, nothing is impossible. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. So you are now with the Holy Spirit. அப்ப பிசாசு உங்களால ஜெயிக்க முடியாதா? ஈஸியா ஜெயிக்கலாம். ஒரு மேட்டரே கிடையாது. பிசாசு துரத்துறது மாதிரி ஈஸியான ஊழியம் எந்த ஊழியம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன். போன வாரம் கூட போயிட்டு ஒரு வீட்டுல போயிட்டு பிசாசு துரத்திட்டு தான் வந்தேன். ஒன்னும் ஆர்ப்பாட்டம்லாம் ஒன்றும் பண்ணல. நான் போனா பிசாசு ஓடிடும். நீங்க போனா பிசாசு ஓடிடும். சில பேர் சொல்லுவாங்க, எஸ்பெஷலி இது வந்து சொல்றேன், ஸ்பெசிஃபிக் ஆண்டவர் சொல்ல சொன்னார். இந்துல இருந்து ரசிக்கப்பட்டுலாம் வந்திருப்பீங்க. சில பேர் இந்துல இருந்து ரசிக்கப்பட்டீங்கன்னா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கப்படாம கூட இருந்திருப்பாங்க. இல்ல சில வீட்டுல பாத்தீங்கன்னா கணவர் ரசிக்கப்பட்டிருப்பார், மனைவி ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. மனைவி ரசிக்கப்பட்டிருப்பாங்க, கணவர் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்ப என் ஃப்ரெண்ட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா அவனும் ஒய்ஃப் பையன் ரசிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரசிக்கப்படல. ஆனா ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. இவன் ஒரு ஃப்ளோர்ல இருக்கான், அவங்க ஒரு ஃப்ளோர்ல இருக்காங்க. சோ அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமணன். அவர் நிறைய பூஜை பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார். இவன் எல்லா பூஜையிலும் நிப்பான். போய் நல்லா கவனிங்க, எல்லா பூஜையிலும் நிப்பான். ஆனா எதுவும் செய்யலாம் மாட்டான். அவங்க அப்பாட்ட சொல்லிட்டான், அப்பா அந்த பாருங்க, நான் இயேசுவை தான் வந்து கடவுளா ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஆனால் நான் வந்து பூஜை எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு பையனா நான் என்ன பண்ண போறேன்? உங்க கூட வந்து என்ன பண்ணுவேன்? நிப்பேன் என்ன அர்த்தம்? பூஜை நடக்கும் போது இருப்பேன். லட்டு கிட்டு பூந்தி எல்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுப்பேன். அதான் அர்த்தம். அதுக்கு புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? அப்படின்வான். அதுல சில பூஜைக்கெல்லாம் என்னைய வர கூப்பிடுவான். டே, எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, வாடா அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆளா கிளம்பி போயிடுவேன். ஏன்னா சாப்பாடு அருமையா இருக்குங்க. வெஜிடேரியன் சாப்பாடு ரொம்ப நல்ல ஸ்ப்ரெட் சூப்பரா இருக்கும். நல்லா போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவங்கள பிளஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா, அதனால அவங்க அப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா சொல்லுவார், பரவாயில்லடா, அவன் ஃப்ரெண்டு பாஸ்டரா இருந்தாலும் வந்துடுறான்டா, கூப்பிட்டா வீட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ அந்த வீட்டுக்குள்ள போனா அங்க இருக்க பிசாசு இங்க வந்துருமா. நல்லா கேட்டுக்கோங்க, அங்க இருக்க பிசாசு இங்க வருதுன்னா இங்கேயும் பிசாசு இருந்தாதான் வரும். ஹலோ, என்னங்க புரியுதா இல்லையா? அங்க இருக்க பிசாசு இங்க வரணும்னா இங்க என்ன இருக்கணும்? கிரண் பால்குள்ள என்னங்க பிசாசு இருக்கணும். இங்க ஹோலி ஸ்பிரிட் இருந்தா பிசாசு எல்லாம் வராது. அதனாலே பாருங்க, நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்த்தா தீங்க தடாத மாதிரியே பாக்குறது. ஐயோ அங்க போக கூடாது, அது பண்ணக்கூடாது. இது கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் த காஸ்பல். ஜீசஸ் பாருங்க, யார் வீட்டுக்கு கூப்பிட்டா கிளம்பி போயிடுவாரு. அதனாலதான் பரிசேயருக்கெல்லாம் கோவம் வரும். இவரு பாரு எல்லா பாவி வீட்டுக்கும் போயிடுறாருன்னு. சொல்லுங்க, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனா அங்க இருக்க பிசாசு ஓடி போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒரு கோயிலுக்குள்ள போனா அங்க இருக்க பிசாசு ஓடி போயிடும்.
கோயில்ல இருக்க பிசாசு உங்களை டச் பண்ணாது. கோயில்ல இருக்க பிசாசு உங்களை டச் பண்ணுதுன்னா உங்ககிட்ட தான் பிரச்சனை. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்போ சுவிசேஷத்தை யாருக்கு போய் சொல்லணும்? சிஸ்டர் விஜயராஜசேகர் வீட்டுக்கு போய் சொல்லணுமா சுவிசேஷத்தனா? அவனுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. எவனுக்கு தெரியாது அவன்கிட்ட தான் சுவிசேஷம் சொல்லணும். அவன் வீட்டுக்கு தான் நான் போகணும். அவன் வீட்டுல பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டாரு. நான் போன பிறகுதான் பரிசுத்தாவியானவர் அங்க லேண்டே ஆவாரு. அப்ப பரிசுத்தாவியானவர் எங்க லேண்ட் ஆகுறாரோ அங்க மத்த ஆவியெல்லாம் ஓடி போயிடும். சொல்லுங்க, பரிசுத்தாவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆமென். where the spirit of the lord there is freedom. சோ நீங்க போய் எதாவது போய் தொட்டாலும் அங்க இருக்க பிசாசு ஓடி, நீங்க போய் ஒரு விக்கிரத்தை தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விக்கிரத்துல இருக்க பிசாசு ஓடி போயிடும். ஐயோ கிரண் பால் தொட்டிட்டான் அப்படின்னு ஓடி போயிடும். பிரதர் அந்த விக்கிரம் நீ அட்டாக் பண்ணது பிரதர். எனக்குலாம் சில பேர் சொல்லுவாங்க விக்ரம் அட்டாக் பண்ண. யோசிப்பேன் விக்ரம் எப்படியா அட்டாக் பண்ண. எனக்கு அது தப்பா எடுத்துக்காதீங்க. பிசாசெல்லாம் மதிக்க மாட்டேன் நான், சரிங்களா? நான் ஏன்னா ஏசு பிசாசை மதிச்சாரா? 1000 பிசாசு இருந்துச்சு அந்த மனுஷங்குள்ள. 1000 பிசாசு இருந்தோன்னே இயேசு வந்து 1000 பிசாசு இருக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரா? அவர் போய் அங்க லேண்ட் ஆகணும்னு அவன் கதறான். ஏன் நீர் வந்தீர், எங்களை வந்து தொலை பண்றீங்க, நாங்க பாட்டு நிம்மதியா இருந்தோமே அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு வாய மூடு, பேசாத, ஒழுங்கா அந்த பண்ணிக்குள்ள ஓடி போயிரு அப்படின்ட்டு. உனக்கு பேசுறதுக்கு ஏமா அருகதை கொடுத்தான். ஆமென். சோ நீங்க எங்க போய் நிக்கிறீங்களோ அங்க எல்லாம் கிளியர் ஆயிடும். இப்படிப்பட்ட வல்லமையை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நாட் ஃபார் சம் ஒன் வெரி ஸ்பெஷல். 1-2 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் கொடுத்து நீ மட்டும் எல்லா இடத்துக்கும் போப்பா இப்ப பிசாசு சொத்து சொல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் சில பேருக்கு இந்த பிசாசு அட்டாக் பண்ணுது கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா பாத்துருக்கேன் அதெல்லாம். அதனாலதான் பேசுறேன், அந்த மெசேஜ் அதுக்குதான். அட்டாக் பண்ணாம இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஓப்பன் டோர்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணிடுறாங்க. சில கதவுகளை அவங்களே திறந்து விட்டுறாங்க. அது நிறைய நேரம் எப்படி எதனால அந்த ஓப்பன் டோர்ஸ் வருதுன்னா அவங்களுடைய அறியாமையினால, டியூ டு இக்னரன்ஸ், அறியாமையினால சில இதை பண்ணிடுறாங்க. ஸோ மெயினா வந்து பிசாசு எப்படி வேலை செய்யறான்னா டிசெப்ஷன்ல தான். டிசெப்ஷன் ஏமாத்தி தான் வேலை செய்வான், ஸ்ட்ரெயிட்டாலாம் வேலை செய்ய மாட்டான். ஸோ டிசெப்ஷன் வந்து எப்படி கொண்டு வருவான்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த கவலை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு மோசமான காரியம். அது கவலை. அதுக்கப்புறம் கவலை வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரம் என்ன தோணும்னா உங்களுக்குள்ள, நாளைக்கு நான் எப்படி இருக்கணும், நாளைக்கு எப்படி இருக்கணும். ஸோ ஒரு கவலை வரும்போது அந்த இமோஷனை பிசாசு எப்படி யூஸ் பண்ணிப்பான், நாளைக்கு நீ கஷ்டப்பட போற, உனக்கு நாளைக்கு வேலை போக போகுது, நீ இப்படி ஆயிருவே அப்படி ஆயிருவே அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து என்ன பண்ணுவான், ஆக்ரிவேட் பண்ணி விடுவான். செகண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க கிட்ட பேசி பாருங்களேன். கிறிஸ்தவர்களே டிப்ரெஷன்ல இருக்கவங்க போய் பேசி பாருங்களேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கர்த்தர் என்ன நேசிக்கல பிரதர், கர்த்தர் நீ நேசிச்சா நான் இப்படி இருப்பேனா பிரதர். ஸோ டிப்ரெஷன்ல இருக்கவனுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் என்ன கொண்டு வந்துருவான், கடவுள் ஒன்ன நேசிக்கல. என்னங்க எனக்கு தோன்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்றீங்களா? சில பேர் அப்படி நினைக்கிறீங்களா? எனக்கு தோன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு. ஏன்னா நான் தீர்க்கதரிசிங்க, அதனால தெரியும் எனக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு. கர்த்தர் என்ன நேசிக்கல பிரதர், என்னை யாருமே இந்த உலகத்துல நேசிக்கல பிரதர். இதெல்லாம் வந்து என்னது, அதாவது டிப்ரெஷனே வந்து பிசாசு தான் கொண்டு வரான். ஒரு பிரச்சனை வந்த உடனே பிசாசு வந்து மைண்ட்ல சொல்லுவான், இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர மாட்டேன்னு சொல்லிடுவான். அந்த பிரச்சனையை யோசிச்சு அவங்க என்ன ஆயிடுவாங்க, எதுக்குள்ள போயிருவாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிருவாங்க. This is how depression happens. Depression doesn't happen overnight. Depression happens through a period of time. ஒரே நாள்ல டிப்ரெஷன் வராது யாருக்குமே. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே பிசாசு என்ன சொல்லுவானா, இதுல இருந்து நீ வெளியே வர முடியாது, உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, இந்த வியாதியிலே தான் நீ இருப்ப, இந்த பிரச்சனையில தான் இருப்ப, இந்த கடன்லே தான் வாழுவ அப்படின்னு சொன்ன உடனே அதை நீங்க யோசிச்சு என்ன ஆயிடும், டிப்ரெஷன் போயிடும். சோ ஒரு தடவை யோசிக்கும் பொழுது பிசாசு அங்க பாத்துக்கிட்டே இருப்பான். நல்லா யோசிக்கிறானே இவன், சரி இன்னும் கொஞ்சம் போய் சொல்லுவான், அவனுக்கு போய் நல்லா கவலைப்படுறான், கவலை ஸ்பெஷலிஸ்டா இருப்பான் போல, சரி இன்னும் கொஞ்சம் போய் சொல்லுவான் அவனுக்கு. ஒரு பிரதரை நான் மீட் பண்ணேன், அவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. அவர் போய் நான் ஜோம் பண்ண போறேன். அவர் வந்து என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார், பிரதர் இது எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னா. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியாதி ஆண்டவர் கொடுக்க மாட்டார் பிரதர். ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்க? இல்ல பிரதர், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, கர்த்தர் தான் உங்களுக்கு இதை கொடுத்திருக்காரு, ஏன்னா இது வழியா கர்த்தர் ஏதோ சொல்லி தர போறாருன்னு. இதை சொல்றதுக்கு ஒரு பாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. முதல்ல அந்த பாஸ்டருக்கு ஜோம் பண்ணோம், நீங்க வாங்க அவங்க தலையை கை வைக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் கேட்கிறாரு, பிரதர் ஏன் பிரதர்? நான் சொன்னேன், பாருங்க, வியாதி கொடுக்குற அளவுக்கு மோசமான கர்த்தர்னா அவரை நீங்க கும்பிட வேண்டாம் அப்படின்ட்டு. கரெக்டா இல்லைங்க? உங்க கடவுள் வியாதி கொடுப்பாருன்னா அந்த கடவுளை போய் கும்பிடுவீங்க நீங்க யாராவது? இப்ப நான் என் பிள்ளைக்கு வியாதி கொடுப்பேன், என் பிள்ளை கிட்டே வராது, ஓடி போயிருங்க. நான் போய் அனாதாசிரமத்துல இருந்துக்கிறேன், உங்க கூட இருக்க மாட்டேன்றோம்.
சிஸ்டர் யோபுன்றாங்க, தனியா பேசியிருக்கேன், அதை போய் கேளுங்க. அவரே கொடுப்பாரு, அவரே எடுப்பாருன்னு போன வருஷம் ஒன்று பேசினேன். பாருங்க, இது வேற வந்து ஒருத்தர் ஜோம் பண்ணி சொல்லியிருக்காரு, கர்த்தர் தான் கொடுத்திருக்காரு பிரதர், உங்களை வந்து ஆண்டவர் கிட்டி சேர்ப்பதற்காக, அவரை நெருக்கமாக்குறதுக்காக வியாதி கொடுத்தாராம். அப்ப நீங்க வந்து ஆண்டவர் உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை கற்று தர போறாருன்னு. அப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் அந்த பிரதர் கேட்டேன், இப்போ நீங்க வியாதியில இருக்கீங்களா, எவ்வளவு படிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன், எவ்வளவு பைபிள் படிச்சீங்கன்னு. அவர் சொல்ல, எங்க பிரதர் பைபிள் படிக்க முடியுது, எப்ப வியாதி சரியாகும் தான் இருக்கும். ஸ்கூல்ல சிக் லீவ்னு ஒன்று போடுவாங்க, பாத்துருக்கீங்களா? சிக் லீவ்னா என்னது? வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும். என்னைக்காவது ஸ்கூல்ல சிக் லீவ் போட்டு வீட்டுல கொஞ்சம் புள்ள படிச்சு பாத்துருக்கீங்களா? படிக்க முடியாதாலும் சிக் லீவே போடுற, படிக்க முடியாது, நீ தான் ஸ்கூலுக்கு போயிருப்பியா? வியாதி இதை வர சபையில பிரசங்கம் வர பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வியாதி கொடுத்து உங்களை சேர்த்துப்பாரு, வியாதி கொடுத்து நெருக்கமாக்குறாராம் அவங்களெல்லாம். இப்ப நான் டெய்லி ஜோம் பண்றேன், ஆண்டவர் இன்னும் அதிகமா அறிந்து கொள்ளணும்ட்டு. அப்ப என்ன பண்றது ஆண்டவர்? நீங்க கூட டெய்லி ஜோம் பண்ணுவீங்களா, ஆண்டவரே அறிந்து கொள்ளணும்னு? அப்ப புரியுதுங்களா இல்லையா? அவரோட நெருங்கி போனா அவர் என்ன அறிந்து கொள்ளணும்னா அதிகமா தேவை வெளிப்பாடு தான், வியாதி கிடையாது. யூ நீட் மோர் ரெவலேஷன் டு நோ காட், நாட் எனி சிக்னஸ் டு நோ காட். Amen. Sickness will not help you to know God. Only revelation about God's goodness will help you to know God. Hallelujah. இது ஒண்ணு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன், அது ஒரு இது. இன்னொன்னு டெம்டேஷன், சோதனைகள். சோதனைகள் வந்து எப்படி வருதுன்னா, பிசாசு வந்து தப்பா போய் சொல்லுவான், பாரு நீ நினைச்சதெல்லாம் நடக்கல, நீ இப்படி ஆயிட்ட அப்படி ஆயிட்டேன்னு சொல்லி, அதனால உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் பாரு, உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற தீய பழக்கங்கள் மூலமாக என்ன கொண்டு வருவான்? டெம்டேஷன் கொண்டு வருவான். இதை செய், உனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் கூட சில தீய பழக்கங்கள்ல போய் ஈடுபடுறாங்க. கடவுள்கிட்டலாம் நீ கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்காது, நீ இந்த உலகத்துல போய் சேரு, அவன்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சண்டே சர்ச்சில் இருப்பாரு, சாட்டர்டே நைட்டு கிளப்ல இருப்பாரு. அவரு அதே பிரதர் வந்து சாட்டர்டே நைட் கிளப்ல இருப்பாரு, சண்டே சர்ச்சில் இருப்பாரு. அந்த மாதிரி பிரதர்ஸ் எல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அப்படி சொல்லிடுவான், இதுல வந்து ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு. இந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்றான். இன்னொன்னு ஒரு விஷயத்து மூலமா பிசாசு வந்து நம்ம எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான்னா, இது வந்து எல்லாருக்கும் நடக்காது, ஸோ நல்லா பயந்துராதீங்க நான் சொல்றது வச்சு, சரிங்களா? டார்மெண்ட்னா லிட்டரல் டார்மெண்ட்னா சத்தம் கேட்கும், பிசாசு பேசுறது கேட்கும். ரெண்டாவது வீட்டுல சத்தம் கேட்கும். இந்த மாதிரி கேஸ்லாம் நான் அட்டன் பண்ணிருக்கேங்க. நல்ல போன வாரம் கூட ஒரு கேஸ் போனாங்க, வீட்டுல சத்தமே கேட்கும், வீட்டுல பியானோ எல்லாம் தனியா வாசிக்கும். இந்த மாதிரி கேஸ்லாம் நான் அட்டன் பண்ணிருக்கேன். ஹை பிசாஸ் ஆபரேஷன் கேஸ்லாம் பார்த்துருக்கேன் நிறைய. ஆனா ஒன்னும் எனக்கு ஒன்றும் பண்ணாது, நான் போனேன் பிசாஸ் தான் ஓடி போகும். லிட்டரலா ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க பையன் சொல்றான், நைட்டு சத்தம் கேட்குதான் ரூம்ல, பியானோ சத்தம், வாசிக்கிற சத்தம், மேல பெட்ரூம்ல வாசிக்கிறேன், கீழே படுத்திருக்கான், மேல போய் கதவு திறந்தா பியானோ கீஸ் தனியா மூவ் ஆகுதான், அது மட்டும். அதுக்கு அப்புறம் வரேன் ஏன் மூவ் ஆச்சுன்னு சொல்றேன், சரிங்களா? ஆனால் உங்க வீட்டுல போய் கீபோர்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மூவ் ஆகுமான்னு நைட்டு 12 மணிக்கு போயிட்டு. உங்களுக்கு எல்லாம் மூவ் ஆகாது. அவங்களுக்கு மூவ் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எங்க வீட்டுல கூட கீபோர்டு வயலின்லாம் இருக்குது, நைட்டு என்னால பார்த்துக்கிட்டா இருக்கேன், யாராவது வயலின் வாசிக்கிறாங்களான்ட்டு. அப்படி கிடையாது. அது ஏன் ஆச்சுன்னு நான் அடுத்து சொல்றேன். அந்த மாதிரி அதுதான் வந்து பிசிக்கலா வந்து, அதாவது அவன் வந்து கொண்டு வருவான், இந்த ஆடிபிள் வாய்ஸ், சத்தம் வருது, வீட்டுல சத்தம் வருது, அப்புறம் இந்த மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணுவான், டார்மெண்ட் கொண்டு வருவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிமானிக் ட்ரீம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கேன். சில பேருக்கு டிமானிக் ட்ரீம்ஸ் வரும். இதெல்லாம் வந்து கொண்டு வந்து அவன் என்ன பண்ணுவான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், சரிங்களா? ஒரு இது படிப்போம் பாருங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஆண்டவர் வந்து ஒரே ஒரு வழிதான் வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட பிசாசின் சோதனைகள் வந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் வச்சிருக்காரு. அது இயேசு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். லூக்கா புஸ்தகம் எடுங்க, லூக்கா 4:3 படிங்க. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அடுத்த வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஓகே, சோ பிசாசு வந்து நம்மளை டெம்ப்ட் பண்ற மாதிரி தான் இயேசுவும் டெம்ப்ட் பண்றான். நீ தேவனுடைய குமாரன் ஆனால், ஆர் யூ இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட். உங்ககிட்டே அதான் சொல்லுவான், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால், உன்னை ஆண்டவர் நேசிச்சிருந்தால். புரியுதுங்களா? உங்ககிட்டயே சேம் தான் அக்யூசிங் வேர்டு, அதே தான் உங்களுக்கும். புதுசாலாம் டெக்னிக்லாம் கிடையாது, அதே டெக்னிக் தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்றான். அப்ப இயேசு எப்படி அதை மேற்கொண்டாரு? இட் இஸ் ரிட்டன். எங்க எழுதியிருக்கு? வேதத்தில் எழுதியிருக்கு, இட் இஸ் ரிட்டன். சொல்லுங்க, இட் இஸ் ரிட்டன்.
It is written. உங்ககிட்ட பிசாசு வந்து நீ வியாதியிலே இருப்பான்னா நீங்க என்ன சொல்லணும்? இட் இஸ் ரிட்டன். 1 பேதுரு 2:24 அவர் தழும்புகளால் குணமானீர்கள். அதை தான் நீங்க சொல்லணும். ஆமா இல்ல வியாதி இருக்குல்ல, அப்படி அவன்கிட்ட பேசி டயலாக் பண்ணிட்டு இருக்க கூடாது உட்காந்து. ஆமா பிசாசு கரெக்டா தான் சொல்ற, அப்படி பேசக்கூடாது. புரியுதுங்களா? ம். நீ எப்பவுமே தரித்திரத்திலே இருப்பாடா, உனக்கு எப்பவுமே வந்து குறைவு தான் இருக்கும், நீ கடன்லயே தான் இருப்போம் அப்படின்னு பிசாசு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்லணும் இட் இஸ் ரிட்டன். எங்க ரிட்டன்? 2 கொரிந்தியர் 8:9 அந்த வசனத்தை போடுங்க. 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியன்ஸ் 8:9. அவர் தரித்திரமானார், அவருடைய தரித்திரத்தின் மூலமாக நான் ஐஸ்வர்யவான் ஆனானேன். போடுங்க அந்த வசனத்தை போடுங்க டக்குன்னு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிந்திருக்கிறீர்களே, கிருபையை அவர் படிங்க சிஸ்டர். ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் சாரி ம் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் ம் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? டேய் நான் தரித்திரன் கிடையாது, அவர் என் நிமித்தம் அவர் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யன் ஆகும்படி அப்படின்னு சொல்லணும். வாய் திறந்து உன் தேவைகள்லாம் சந்திக்க முடியுமா அப்படின்னு உடனே டக்குன்னு போயிடணும். பிலிப்பியர் 4:13 போயிடணும். Amen. மை காட் shall supply all my needs according to his riches. இல்ல அடுத்தது அந்த 4:17 சாரி. No, no. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். இததான் வாயிலிருந்து வரணும். உட்காந்து உடனே உட்காந்து இன்டர்நெட் பேங்கிங் ஓபன் பண்ணி ஆமா கரெக்ட் தான் எப்பவுமே ஜீரோ பேலன்ஸ்லேயே தான் இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு பிசாசு கரெக்டா தான் சொல்றான், ஜீரோ பேலன்ஸ்லேயே தான் இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல 2014 HL டெக்னாலஜி சுட்டு வந்த போது எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன பண்ணா, சோத்துக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டாங்க. இப்படிதான் கேட்டாங்க, சோத்துக்கு என்ன பண்ணுவோம், என்ன சோறு சாப்பிடணுமா இல்லையா டெய்லி? நீங்களும் சாப்பிட மாட்டீங்களா? நானும் டெய்லி சோறு சாப்பிடுவேன். சோத்துக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டாங்க. அப்ப நான் உடனே சொன்னேன், கர்த்தர் தான் ஊழியத்தை கலைச்சிருக்காரு, கர்த்தர் எனக்கு செய்வாரு, கர்த்தர் என்னை போஷிப்பாரு அப்படின்னு. அவன் கேட்ட எப்படி போஷிப்பாருன்னு கேட்டாங்க. அது போய் கர்த்தர்ட்ட கேளுங்கன்ற. எப்படி போஷிப்பாருன்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? எனக்கு கொடுக்குற அவர் தான். அவர்கிட்ட இன்னைக்கும் சில பேர் கேட்பாங்க, எப்படி பிரதர் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு. போய் கர்த்தர்ட்ட கேளுங்க, ஏன் டேங்க வந்து கேட்குறீங்க? கொடுக்குறாரு அவரு, அவர்கிட்ட போய் கேளுங்க எப்படி கொடுக்குறீங்க கிரண் பால்டன் கேட்டீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லுவாரு? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்லி அமைச்சிருவாரு. உனக்கு வேணும்னா என்கிட்ட வந்து கேளு, உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப கேட்டாங்க எல்லாருமே. அப்ப நான் சொன்னேன் கர்த்தர் கொடுப்பாருன்னு. இன்னைக்கும் அதே பதில் தான் இருக்கு, கர்த்தர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா அவர் பார்த்துப்பார். எலியா பசியா இருக்கும் பொழுது, குகையில இருக்கும் பொழுது காகையை அனுப்பி கொடுத்தார். இன்னொரு இடத்துல எலியாக்கு தூதன் அனுப்பி கொடுத்தார். கரெக்டா? ஒரு இடத்துல காக்கா வருது, ஒரு இடத்துல தூதன் வருது, நடுவுல வந்து விதவை வருது. ஆனா வந்துச்சா இல்லையா எலியாக்கு? சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? எப்படி வந்தா நமக்கு என்னங்க? மட்டனை போய் கடையில வாங்கினா என்ன, மட்டனை யாரா வீட்டுக்கு வந்து கொடுத்தா என்ன, வர மட்டன் வேணும் அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? மட்டன் வேணும். அது இப்ப பிரியாணி செய்றீங்க, இப்ப நானும் அப்படிதான் கேட்பேன், ஆண்டவரே பிரியாணி வேணும். ஒண்ணு செய்யறதுக்கு எனக்கு கொடுத்துருங்க இன்கிரீடியன்ஸ், இல்லைன்னா யார்ட்டையாவது பிரியாணி கொடுத்து அனுப்பிடுங்க. இல்ல சடனா 5 அப்பம் 2 மீன் மாதிரி நான் வந்து பாத்திரத்தை திறந்த உடனே பிரியாணி இருக்கணும். என்னங்க எப்படி செய்வான்னு அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு வந்து நம்மகிட்ட என்ன சொல்லுவான், எப்படி வரும் உனக்கு எப்படி வரும், அதெல்லாம் உனக்கு எல்லாம் வராது, அதெல்லாம் அந்த தேவ மனுஷனுக்கு தான் வரும், அதெல்லாம் அவருக்கு தான் வரும், உனக்கு எல்லாம் வராது. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall lack nothing. அந்த நேரத்துல சொல்லணும் it is written. சொல்லுங்க it is written. இப்படிதான் பேசணும். இப்படி பேசுனீங்கன்னா ஓடி போயிடுவாங்க. அதை விட்டுட்டு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எப்படி வரும், எங்க இருந்து வரும், யார் கொடுப்பார், அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. புரியுதுங்களா? So the only strategy to rebuke the devil என்னது is through the word. Amen. So இந்த ஓபன் டோர்ஸ் எப்படிலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படிலாம் ஓபன் டோர்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள பிசாசு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. If you are a born again believer, the demonic spirit cannot enter inside of you and it cannot attach himself. Attach himself னா உங்களை புடிச்சு தொங்கிட்டுலாம் இருக்க முடியாது அவனால. ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். சரிங்களா? ரோமர் 8:9 படிங்க. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்
நீங்கள் ம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ம் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ம் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஓகே, நீங்க கிறிஸ்துவை ஆவியை உடையவர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். அதான் அவர் கேட்கிறார். அவர் வந்து உங்களுக்குள்ள வாசமா இருந்தார், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் இல்ல அப்படின்ட்டார். ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன்டீட் டுவெல்ஸ் இன்சைட் ஆஃப் யூ. ஹalleluya. புரியுதுங்களா? எபேசியர் 1 படிங்க. அடுத்தது எபேசியர், அது ஃபுல்லா படிங்க. எபேசியர் 1 படிச்சீங்கன்னா புரியும். எபிசியன்ஸ் 1 அங்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா எழுதுறாரு பவுல், எப்படி ஹோலி ஸ்பிரிட்டும் நீங்களும் ஒரே ஸ்பிரிட்டா இருக்கிறீங்கன்ட்டு. அந்த வசனத்தை படிச்சிரும் வேண்டாம், ஃபார் த சேக் ஆஃப் எவ்ரி ஒன். எபிசியன்ஸ்ல 1 இல்ல, எபேசியர் 1 13-14 படிங்க சிஸ்டர். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய ம் வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு ஆஹ் சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ம் ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஓகே, அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எவருக்குள்? கிறிஸ்துவுக்குள் ஆவியோட சேர்ந்து. அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. எப்படின்னா, யூ ஆர் சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு. சீல்டுன்னு வருது. சீல் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. யூ ஆர் சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராமிஸ். எப்ப நினைச்சு? ஆஃப்டர் யூ ஹர்ட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத், த காஸ்பிள் ஆஃப் யுவர் சால்வேஷன். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. எப்படி விசுவாசி ஆனீங்க? வசனத்தை கேட்டு, கரெக்டா? காஸ்பிள கேட்டு, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பிறகு ஒரு சீலிங் நடக்குது. என்ன சீலிங்? உங்க ஸ்பிரிட்டையும் ஹோலி ஸ்பிரிட்டையும் சீல் பண்றாரு ஆண்டவர். ஹalleluya. எத்தனை பேருங்க சந்தோஷமா இருக்கு ஹோலி ஸ்பிரிட் உங்களோட சீல் ஆயிட்டாருன்னு? எனக்கு வாழ்க்கையிலே இருக்க பெரிய சந்தோஷம் இந்த சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன இருந்தாலும் அவர் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆமென். என் கிறிஸ்துவ பயணத்துல நான் கண்டுபிடிச்ச பெரிய சத்தியமே என்னன்னா, he will never leave me, he will never forsake me. ஹalleluya. அவர் என்றைக்கும் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார்ன்ற பெரிய சத்தியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னா எல்லா சத்தியமும் புரிஞ்சிடும். ஏன்னா பாதி கிறிஸ்தவங்கள் இதுலயே ஓடிக்கிட்டு இருக்கு, இருக்காரா போயிட்டாரா, இருக்காரா போயிட்டாரா அப்படின்ட்டு. கரெக்டா? சண்டே இருக்காரு, வெனஸ்டே போயிடுறாரு. எங்க போயிடுறாரு? லீவுக்கா போறாரு? எபிசியன்ஸ் 1 எடுத்து படிங்க. சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிப்படைந்த பொழுது நீங்க விசுவாசிக்கலானீங்களா, அப்பவே நீங்க அவரோட சேர்ந்து ஒரே ஆவியா ஆயிட்டீங்க. இன்னொரு வசனம் போட்டு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6:17. 1 கொரிந்தியன் 6:17. இந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப படிங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவாரு, இன்னும் அதிகமா பேசுவாரு. 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஒரே ஆவியா இருக்கிறான். சொல்லுங்க, நான் ஒரே ஆவியா இருக்கிறேன். He who is joined to the Lord is one spirit. நீங்க ஆண்டவரோட ஜாயின் பண்ணிருக்கீங்களா, பிசாசோட ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவரோட தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதனால இந்த ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே ஆவியா இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஒரே ஆவியா இருக்கிறேன். யாரும் ஒரே ஆவி? யோர் ஸ்பிரிட் அண்ட் ஜீசஸ் ஸ்பிரிட் இஸ் ஒன் ஸ்பிரிட். டெய்லி அறிக்கை செய்வேன் இதெல்லாம். டெய்லி நான் ஜோம் பண்ணும்போது இதை அறிக்கை சொல்லுவேன். மை ஸ்பிரிட், ஜீசஸ் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன் ஸ்பிரிட். இது சொல்லி ஜோம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெய்லி சொல்லுவேன். எனக்கு என் மைண்டை உரைக்கணும்ல, ஏன்னா பிசாசு வந்து வேற ஏதாவது சொல்லுவான். டெய்லி சொல்லுவேன், மை ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ் ஸ்பிரிட் இஸ் ஒன் ஸ்பிரிட். டெய்லி சொல்லி ஜோம் பண்ணுவேன். ஹalleluya. ஆமென். என்ன இயேசுவே பாருங்களேன், அவர் யாருன்றதை சொல்லி காட்டுறார். அவர் யாருன்றதே அவர் சொல்றாரு, அவர் அறிக்கை செய்கிறார். சோ இத சொல்லும் பொழுதுதான் என்ன நடக்குது? அந்த வார்த்தை உள்ள போகுது. உள்ள போயிட்டு என்ன நடக்குது? உங்களுக்குள்ள இருக்க அந்த அவிசுவாசம் நீங்க போது பிசாசுக்கு இடம் கொடாமல் ஒரு வழியை நீங்க செய்றீங்க. சோ ஓப்பன் டோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிசாசு உங்களுக்குள்ள வர முடியாது. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இங்கதான் சிக்கல் இருக்குது. என்ன பண்ணலாம? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்ஸ் என்னதுங்க? இன்ஃப்ளூயன்ஸ் என்னது? இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ன்றானுங்களே, இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு. அவன் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்னு தெரியல, அவன் பேர் இன்ஃப்ளூயன்சர். அவன் தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தான் கொடுப்பான். பாத்துறீங்களா? தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தான் கொடுப்பான். நைட்டு 12 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவான். அது நல்ல இன்ஃப்ளூயன்ஸா? உடம்பு கெட்டு போயிடும் நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா. அப்புறம் இப்படி ட்ரெஸ் பண்ணணுவா, அப்படி ட்ரெஸ் பண்ண, அதெல்லாம் ட்ரெஸ் பண்ணா கன்றாவியா இருக்கும். அப்புறம் இதை பண்ணணுவா, அதை பண்ணணுவா. அவங்க பேர்லாம் என்னதான்? இன்ஃப்ளூயன்சர். தப்பான இன்ஃப்ளூயன்சர். இன்னைக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா,
பிசாசு வந்து என்ன பண்றான்னா ஒரு ரசிக்கப்பட்டவனை வந்து இன்ஃபுளுன்ஸ் தான் பண்றானே தவிர அவன் என்ன பண்ண முடியாது, பொசஸ் பண்ண முடியாது. பொசஸ்னா உள்ள இருக்கிறது, இன்ஃபுளுன்ஸ்னா என்னது, வெளியில இருந்து இதை நீ செய், இதை நீ செய், இதை நீ செய் அப்படின்னு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பொசஷன் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உள்ள வந்துருவான். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கணும்னு விரும்புகிறவர்கள் இந்த இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இஃப் யூ லைக் டு கிவ் an offering towards the ministry and towards the kingdom of God, கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த அக்கௌண்ட் டீடைல் இல்லைன்னா இந்த கூகுள் பே நம்பர் ஸ்கேனை யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். என் கூகுள் பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், 9884160264. ஸோ காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஆதாரமா இருக்கிறார். ஆமென். உற்சாகமா கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதற்கான விளைச்சலை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். God will bless your seed and giving into the ministry and you will have a 100-fold harvest. 100 மடங்கான அறுவடை ஆண்டவர் கொடுப்பார். ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், பிள்ளைகளோட வாழ்க்கையில எதிர்காலத்துல அறுவடை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஸோ நீங்க இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஹல்லேலூயா.